ஒரு சனிக்கிழமை மதியம் ஒருத்தர் இவருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த 2 பேரும், கணவனும் மனைவியும். காரை பார்க் பண்ணுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே. சாப்பிட உள்ளே போகிறப்போ மணி 1 மணி, வெளியே வந்து பார்க்குறப்போ மணி 2 மணி. இவங்க பார்க் பண்ணிட்டு போயிருந்த இவங்களுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கல்லை வச்சு உடைச்சிருக்காங்க. அந்த கல் அப்படியே உள்ளே இருக்குது. நான் காரை ஓரமாக தானே பார்க் பண்ணியிருந்தேன், யார் இந்த மாதிரி செஞ்சுருப்பான்னு இவருக்கு பயங்கர கோவம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரை ஓட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. தருதலைகளா தற்குறிகளா அப்படின்னு தலைப்பு போட்டு, அப்படின்னு இவரே யோசித்து இவரே ஒரு முடிவுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள அந்த சிசிடிவி கேமரா அதை இவர் பார்க்கல, யார் செஞ்சிருப்பா அப்படின்னு இவர் வேறு எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. இவர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இன்னும் மீடியாவிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து யாருங்க இந்த மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டால், இதை செஞ்சது டிவிகேக்காரங்க, விஜயனுடைய கட்சிக்காரங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ஒரு முழு கட்சி மேலே ஒரு பழியை தூக்கி போட்டாச்சு. நியூஸ் மீடியாவில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பரபரப்பு செய்தி, ப்ளஸ் இது ஒரு எலெக்ஷன் டைம். ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் பக்கத்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு, ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால் வழியை மறித்து இவர் காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த வீட்டு ஓனர் கல்லை எடுத்து காரை உடைச்சிட்டாரு. ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர், திமுகவினுடைய ஆஸ்தான ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இவங்களுக்கு சார்பாக, இதையும் தாண்டி உதயநிதிக்கு சார்பாக பேசி கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். இவரை பற்றி நான் விரிவாக இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி தொடர்ந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு, இவங்களுக்கு எதிராக இவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இவருடைய ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கார் உடஞ்சிருக்கு. அப்போ காரை உடைச்சதுக்கான காரணமாக யார் இருக்க முடியும் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு சிங்கிள் லைன் இங்கேருந்து ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டு ஒரு முடிவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்தாச்சு. ஆனால் லைஃப் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு இவங்க ஏன் நம்புகிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச காரணம் அந்த ஒன்று தான். அப்போது நம்ம ஒரு காரை பார்க் பண்ணுறோன்னா அங்கே சிசிடிவி பார்க்கணும், அங்கே என்ன உண்மைன்னு நம்ம பார்க்கணும். ரோட்டில் போன எவனாவது ஒருத்தன் அவன் கல்லை எடுத்து எரிஞ்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுடைய பாட்டை பிடிக்காதவங்க, உங்கள் மேலே வேறு ஏதாவது இவருக்கு பகை இருக்கக்கூடும். அப்போது ஒரு பிரச்சனைக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் இவங்க ஏன் இதை நினைக்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை அதை மட்டும் வச்சு இவங்க எல்லா முடிவுக்கும் வந்துடுவாங்க. இவங்களுக்கு இதான் உலகம், உலகில் உள்ள அத்தனை ஞானத்தையும் நான் கற்று முடித்து விட்டேன். அப்போது என்னுடைய ஞானத்தின்படி என் கார் உடஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின நாள் நான் விஜயை திட்டுறேன், அப்போ விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் செஞ்சுருப்பான் அப்படின்ற அந்த ஒரு முன்முடிவு. இது முன்முடிவு அப்படின்றதையும் தாண்டி இவங்களுடைய நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான். இதை தாண்டி இன்னொரு காம்ப்ளெக்ஸான ஒரு காரணம் இருக்கக்கூடும் அப்படின்ற விஷயமே இவருக்கு முதல்ல தெரியாது. இதுக்கு பெயர் தான் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு இவங்க சோஷியல் சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சோர்ஸ், இவங்களுக்கு அங்கேருந்து மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வரும். இதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு இதான் உலக உண்மை, இது மட்டும்தான் உண்மை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு இவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த பிரச்சனையை பற்றி யூஎஸில் உள்ள பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் 2 பேர், மைக்கேல் நோல்ஸ் அண்ட் மேட் வால்ஷ், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட ஒரு காணொளி. அந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. It's like, actually, people do this a lot. People who don't know anything, not a single thing about science, and they'll say, well, actually, because of quantum physics, here's why my random fever dream is totally right. You just say, like, well, you don't know anything about quantum physics at all. That's just a phrase you learned. You either read that in a popular science journal or more likely heard it in a YouTube video. Yeah. And now you're just saying it. This is why being informed is so overrated, I think. It's so overrated because people, we just have all this information bouncing around in their heads, but they don't have any real depth of knowledge to ground that or any wisdom. No. So you just end up with like little bits of information you've picked up, but no way of directing it. And so you just end up concocting all these bizarre ideas
ideas Yeah. based on this like scattershot. And then it would be better for most people to just be totally uninformed. மூன் லேண்டிங் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மூன் லேண்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு ஒரு 10 காரணம் சொல்லுவாங்க. இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு 10 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் போயிட்டு ஒரு 10 வீடியோ பார்ப்பாங்க. மூன் லேண்டிங் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு 10 பேர் பேசுவாங்கன்னு வைங்களேன். இந்த விஷயத்தை இப்படியே இவங்க காதில் ஏற்றிக்கிட்டு நேராக இங்கே வருவாங்க. இங்கே வந்துட்டுல ஆர்குமெண்ட்டில் இவங்க ஜெயிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாரு, இந்த மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸ், அக்கார்டிங் டு குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரிலாம் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். அதே ஆள்கிட்ட போயிட்டு வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு கேளுங்களேன், தெரியாது. இது எப்படி சாத்தியம், 69 எப்படி இது சாத்தியம் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இது மூன் லேண்டிங் உண்மையாக பொய்யான்றது இங்கே பாயிண்ட் இல்லை. ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸாக பேசுகிறவங்க அதை முழுசாக தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படின்றதான் இங்கே பாயிண்ட். மைக்கேல் நோல் சொல்கிறாரு, இந்த ஃப்ரேஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீ லேர்ன் பண்ணியிருப்ப. உண்மையான டெப்த் ஆஃப் நாலேஜ் அங்கே இருக்காது. நீங்கள் ஒரு டாபிக் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதுக்குள்ளே கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. நான் எதுவுமே படிக்க மாட்டேன். ஒரு 4 வீடியோ பார்ப்பேன், ஒரு 4 பாட்காஸ்ட் கேட்பேன். அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அப்படியே என் காது உள்ள அதை நான் ஏற்றிப்பேன். ஏற்றிட்டு வந்து நான் அப்படியே சொல்லுவேன். இதான் உண்மைன்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையை பற்றி அடுத்து மேட் வால்ஸ் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், ஐம் பீங் இன்ஃபார்ம்டு அப்படின்ற அந்த ஒரு விஷயமே அது ஓவர் ரேட்டட்னு இவர் சொல்கிறாரு. ஏன் இது ஓவர் ரேட்டட்னா, பீப்புளுக்கு இப்போது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் இவங்க காதுக்குள்ளே போகும். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஸ்டமோ ஒரு கிரவுண்டிங் ஒரு டீப்பரான நாலேஜோ இவங்களுக்கு இல்லாதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒன்று கேட்பேன், இந்த வீடியோவில் இவர் இப்படி சொல்கிறாரு, இந்த விஷயம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றத அப்படியே காதில் ஏற்றிட்டு இந்த வாய் வழியாக வெளியே வந்து பேசுவாங்க. ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இந்த நபர் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றத பற்றி இவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தே ஆர் லேசி. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஆட்களை பற்றி மேட் வால்ஸ் சொல்கிறாரு, இட் வுட் பி பெட்டர் ஃபார் மோஸ்ட் பீப்புள் டு ஜஸ்ட் பி டோட்டலி அன்இன்ஃபார்ம்டு. பெரும்பாலான மக்களுக்கு இவங்க ஒரு செய்தியை இவங்க தெரிஞ்சுக்காமல் சும்மா இருந்தாலே போதும். அப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ இன்டர்நெட்டில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ராக்மெண்ட்டாக கிடைக்கும். வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா, ஒரு தகவல் இங்கே ஒரு தகவல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று 4 பீஸ் கிடைக்குமா? ஆனால் இந்த 4 பீஸுமே அங்கங்கே இருக்கும். இப்போ இந்த 4 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு விஸ்டம் இருக்காது. இங்கே தான் பெரிய பிரச்சனை. அப்போ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஆழமாக படிக்கிறத விட்டுட்டு ஒரு ட்வீட்டு இல்லை ஒரு கிளிப்பு இல்லை ஒரு மீம் ஒரு ரீல்ஸ் இல்லை யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இதை அப்படியே பார்த்துட்டு வந்து இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்பி இதை மற்றவங்ககிட்ட போய் சொல்லி அவனை ஒரு முட்டாளை மாற்றி ஒரு வைரஸ் மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பரப்பி விடுறீங்க. இதன் மூலமாக உண்மையான அறிவு அங்கே அழிஞ்சு போய் இவர் சொன்னார், நான் அதை அப்படியே கேட்டேன், அதனால் அது உண்மை அப்படின்னு இவங்க நம்புவாங்க. இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் உருவாகும். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் பிரச்சனை. ஆக்சுவலி ரொம்ப அறிவாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள பிரச்சனை இது ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு என்டிட்டி. அவ்வளோ ஈஸியாக இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இங்கே இல்லை, இங்கே எல்லாமே கிரே தான். இதை உண்மையான அறிவு உள்ளவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட யூடியூபர் இவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருமே என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. அது என்னன்னா, இவருக்கு ஜூஸ் பிடிக்காது, இவர் யூத வெறுப்பு கொண்ட யூத கசப்பு கொண்ட ஒரு இலுமினாட்டி கதை சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாரு, ஜெருசலேமில் இஸ்ரேலில் அங்கே உள்ள யூதர்கள் அங்கே உள்ள கிறிஸ்டியன்ஸ் மேலே இவங்க எச்சி துப்புறாங்க அப்படின்ற ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு குரூப் இன்னொரு குரூப் மேலே எச்சி துப்புறாங்க. இப்படி கேவலமாக இவங்க நடக்கிறதுனால இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களுக்கு இங்கே உள்ள கிறிஸ்டியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா இவன் எச்சு துப்புறான் அப்படின்ற ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னால் இந்த எச்சு துப்புறாங்க அப்படின்ற கதையை வந்து எந்த ஒரு யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வேறு யாருமோ கேள்வியாக கேட்டு நான் பார்க்கல.
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஒரே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இவர் யார், இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் யாருன்னா, இவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. இவர் யூதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவங்க இப்படி நடந்தாங்கன்னா இப்படி நடந்தாங்க, இப்படி படுத்தாங்கன்னா இப்படி படுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த நபர். அப்போ என்ன ஆகும், இவருக்குன்னு ஒரு பயாஸ் இருக்குது. அந்த பயாஸை வச்சு இவர் ஒரு அக்யூசேஷன் சொன்னார்னா, இந்த குற்றச்சாட்டை அப்படியே காதில் வாங்கி அப்படியே கமெண்ட் செக்ஷனில் இவங்க வாந்தி எடுத்து வைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இது உண்மையா பொய்யா, இது உண்மையாக இருந்தால் இஸ்ரேலில் உள்ள 1 கோடி யூதர்களும் இப்படி தான் இருக்காங்களா, அந்த 1 கோடி பேரும் பார்க்குறவன் மேலெல்லாம் எச்சு துப்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒரு அடிப்படை கேள்வியை யாரும் கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பார், இல்லை ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பார். ஓகே, இதை பார்த்துட்டு இவங்ககிட்ட சொல்லி இவங்க அப்படியே இதை உண்மை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை அப்படியே நம்பி இவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு, ஸோ வாட், எச்சு துப்புறாங்க, ஸோ வாட். போன வருஷம் 2025 தமிழ்நாட்டில் நடந்த 2 ஹை ப்ரொஃபைல் கொலைகள் 2. ஒன்று போலீஸ் கஸ்டடியில் போலீஸால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் அப்படின்ற ஒரு காவலாளி. இன்னொன்று வந்து நம்ம கவினுடைய படுகொலை இல்லையா, கவினுடைய ஆணவ படுகொலை. இந்த 2 பேர் கொல்லப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மீடியாவும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். ஓகே, இப்போது கொல்லப்பட்ட அஜித்குமார் ஒரு நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர், கவின் ஒரு தேவர் கம்யூனிட்டி. ஓகே, இப்போது போலீஸ்காரங்க நாடார் கம்யூனிட்டியில் உள்ள ஒரு பையனை அடித்து கொன்னாச்சு. இப்போ இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்களுக்கு நாடார்ஸை பிடிக்காது, நாடார்ஸை பார்த்தாங்கனால இவங்க அடித்து கொல்லுவாங்கன்னு ஒருத்தர் பேசினார்னா அது எப்படி இருக்கும்? இன்னொன்று, தேவர் கம்யூனிட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, இவன் போய் வெட்டுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ். ஆனால் இதில் நீங்கள் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கணும். இதில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, போலீஸ் மொத்தமாக எத்தனை பேரை அடித்து கொன்னாங்க, அடித்து கொன்னதில் எத்தனை பேர் என்னென்ன காஸ்ட்டில் உள்ளவங்க நம்ம அந்த காஸ்ட்டை நம்ம எப்போ உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா, இவன் இந்த காஸ்ட் அப்படின்றதுனால இவனை அடித்து கொண்டாங்கன்னா அது ஒரு காஸ்ட் பிரச்சனையாக இங்கே மாறணும். ஆனால் ரேண்டமாக ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து அவன் ஏழையாக இருக்கான், அவனை கேட்குறதுக்கு ஆட்களே இல்லை, அவனை பிடிச்சி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டாங்கன்னா இதை நம்ம காஸ்ட் பிரச்சனையாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மாற்றினா அதுக்கு பேர் தான் வன்மம். ஏன்னா அது உண்மையான பிரச்சனையாக இல்லை உண்மையான காஸ்ட் பிரச்சனையாக அது இருக்காது. அப்போ ஒருத்தர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தியை இவர் கொண்டு வந்து சேர்க்குறாருன்னா, ஏன்னா இவர் ஒரு காஸ்டிஸ்ட்னு வைங்களேன், இவர் ஒரு காஸ்டிஸ்ட், இவருக்கு ஜாதி பிரச்சனையை தூண்டணுன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா, இவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சோர்ஸை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த சோர்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணணும். அந்த சோர்ஸை மட்டும் இல்லை, அந்த சோர்ஸ் சொல்கிற இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் எத்தனை லாக்அப் டெத் நடக்குது, அந்த லாக்அப் டெத்தில் எத்தனை பேர் உண்மையாகவே காஸ்ட் விஷயம் சார்ந்து கொல்லப்படுறாங்க அப்படின்ற அது ஒன்று. இன்னொன்று, தலித் மக்களை வெட்டி கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஜாதி பிரச்சனை அப்படின்றதுனால இந்த காதல் பிரச்சனை. அப்போ தேவர் ஜாதியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வெட்டுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நிறையா பேர் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி நல்லா உழைச்சி வேலை செஞ்சு இந்த ரவுடித்தனம்லாம் பண்ணாமல் உழைச்சி மேலே வந்தவங்க எனக்கு 100 பேர் தெரியும். அதே மாதிரி தலித் கம்யூனிட்டிலையும் ஒழுங்காக வேலை செஞ்சு வேலைக்கு போய் ஒழுக்கமாக வாழ்ந்து லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை போய் நாம் கெட்டுறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒழுக்கமாக வாழ்கிற பசங்க எனக்கு 1000 பேர் தெரியும். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு தலித்துகள் அத்தனை பேருமே இந்த மாதிரி நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. தேவர் மக்கள் அத்தனை பேருமே கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஏன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். இங்கே பேட்டர்ன் மேட்ச் ஆனாலுமே இப்போ ஒரு 100 தலித் இளைஞர்களில் ஒரு 50 பேர் காதல் திருமணம் பண்ணாலுமே அது ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா இங்கே பேட்டர்ன் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இங்கே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு அஜெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணாமல் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் தேவர் மக்கள் இவங்களும் பாருங்க எல்லாருமே கையில் அருவாவோடு தான் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு ஒருத்தர் நினச்சாருன்னா காட்ட முடியும். இப்போ நானே ஒரு வீடியோ போட்டு தேவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமான மக்கள் அப்படின்னு நான் காட்டணும்னு நினச்சேன்னா என்னால் முடியும். ஏன்னா எவிடன்ஸ்லாம் கிடையாது, என்ன வேணால் பேசலாம். ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் என்ன வேணால் பேசலாம். அப்போ டேவிட் டன்னிங் அண்ட் ஜஸ்டின் க்ரூகர் இந்த 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எஃபெக்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஸ்டூபிட் பீப்புள் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு கிடையாது. நான் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அதுவே ஒரு பிரச்சனை. ஆனால் நான் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான
அந்த எபிலிட்டியே என்கிட்ட இருக்காது. அப்போ இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்றதே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை நம்ம காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிற ஒரு தகவலை மட்டும் கேட்டு வந்து இதை உண்மைன்னு சொல்லி நம்புறது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்ககிட்ட பரப்பி விடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதில் உள்ள இந்த லேயர்ஸ் பற்றி தெரியாது. ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மைக்கு கீழே 1000 லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த உள் அர்த்தம் என்ன, இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இங்கே இல்லை. அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு தியரியை சொல்கிறாருன்னா அந்த தியரிக்கான மாற்று தியரின்னு ஒன்று இருக்கும். ஒரு ஒரு கம்பீட்டிங் தியரின்னு சொல்லலாமா. இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா இப்படியும் ஒரு கருத்து இருக்கும் அப்படின்ற அந்த உண்மை உங்களுக்கு புரியணும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, கெவின் பால் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா கெவின் பால் சொல்கிற விஷயத்தை அப்படியே நம்பி, ஆமாம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் போய் கடிக்காதீங்க யாரையும். கெவின் சொல்கிற விஷயத்தை இங்கே வைங்க. கெவின் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து ஒருத்தவங்க வைப்பாங்க, அந்த கருத்தையும் வைங்க. இந்த 2 கருத்தையும் வச்சு இந்த 2 கருத்தையும் எவாலுவேட் பண்ணி இங்கே ஒரு மிடில் கிரவுண்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இது முக்கியம். ஏன்னா இது இருந்துச்சுன்னா நீங்கள் கெவின் சொல்கிறப்பெல்லாம் ஆமாம் கெவின் சொல்கிறது உண்மை, இவங்க சொல்கிறப்பெல்லாம் ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மை. அப்போ ஒரு பெண்டுலம் மாதிரி இப்படியும் நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி வேண்டாம். கெவினுக்கு ஒரு பயாஸ் இருக்கும், கெவினுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். கெவின் சொல்கிற விஷயங்கள் பொய்யா கூட இருக்கும். இது பொய்ன்னு சொல்லி கெவினுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ், அந்த கிராஃப் நீங்கள் பார்க்கணும். காம்பிடன்ஸ் இங்கே இருக்கும், ஆனால் கான்ஃபிடென்ஸ் இங்கே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாதிரி நான் உச்சத்தில் போயிடுவேன். அதுக்கப்புறம் உண்மையை உணர்ந்து அந்த கிராஃப் அப்படியே லோவாக இறங்கி கீழே ஒருத்தன் இருப்பான். இவன் யாருன்னா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன், உண்மையை பல இடங்களில் தேடி பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்டவன், அந்த ஒரு ஹியூமிலிட்டி கொண்டவன், அந்த ஒரு தாழ்மை இவனுக்கு இருக்கும். இவன் தான் என்ன பண்ணுவான்னா லேர்ன் பண்ணி மேலே வந்து நிற்பான். இவன் தான் உண்மையான ப்ரொஃபஷ்னல். இவன் தான் உண்மையை தேடி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசை கொண்டவன். இவங்க தான் நமக்கு வேணுமே தவிர ஒரு யூடியூபர் இல்லை ஒரு பிளாகர் இல்லை ஒரு படத்தில் இல்லை ஒரு நடிகர் சொல்கிற ஒரு கருத்தை நான் அப்படியே கேட்டு வந்து இதான் உண்மை, இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நான் நம்பினேன்னா நான் தான் முட்டாள். ரைட்? நன்றி.